இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் புத்திராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இன்னைக்கு நான் பார்க்க போகிற குடும்பம் ரூத்தின் குடும்பம். ரூத் ஒரு மோவாபிய பெண். 10ஆம் தலைமுறையிலும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொன்ன மோவாபிய பெண். இந்த மோவாபிய பெண் திருமணம் செய்தது இஸ்ரவேலின் புத்திரன் எலிமெலேக், நகோமி என்பவர்கள் பஞ்சத்தின் நிமித்தம் இந்த மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். அங்கே இந்த நகோமி தன்னுடைய புருஷனையும் தன் குமாரர் இருவரையும் இழந்து தனித்தவளானாள். ஆனால் அவருடைய நகோமியின் மகன்களுக்கு திருமணமாகி இருந்தது. ஓர்பால், ரூத் என்கிற பெண்கள். இதில் ஒரு மகனுடைய மனைவி ஓர்பால் போய்விட்டாள், ரூத் போகவில்லை. நகோமி தன்னுடைய மருமக்களிடம், என் மக்களே, நீங்கள் போய்விடுங்கள், உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், என்னுடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள் என்று சொன்ன பொழுது ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் என்று பார்க்கிறோம். அவள் போனதை பற்றி வேதத்திலே சொல்லும் பொழுது அவள் தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் போனாள் என்று சொல்லி இருக்கிறது. அதே வார்த்தைகளை ரூத்திடம் மாமியார் சொன்ன பொழுது ரூத் சொன்ன ஒரு பதில், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். இந்த ரூத் தெரிந்து கொண்டது மாமியாரின் ஜனத்தை, மாமியாரின் தேவனை. போவாஸ் அவளை ஆசீர்வதிக்கும் பொழுதும், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. ரூத்தின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது வாலிபத்திலே பட்டு போனது போன்ற ஒரு வாழ்க்கை. தன் ஜனத்தை விட்டு அவள் இன்னொரு குடும்பத்திலே வாழ்க்கைப்படுகிறாள். கர்த்தரை நம்பி அவள் வந்திருக்கலாம். ஏனென்றால் அவள் சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி தன்னுடைய ஜனத்தையும் தன்னுடைய தெய்வத்தையும் விட்டு அவள் வாழ்க்கைப்பட்ட குடும்பத்திலே வாழலாம் என்று வந்த பொழுது வாழ்க்கை முடிந்து விடுகிறது. தனித்தவளாக அவள் நிற்கிறாள். பட்டு போன ஒரு நிலை, இனி என்ன எதிர்காலம், இனி என்ன வாழ்க்கை என்று சொல்லுகிற அந்த நிலையிலே அவளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு எதிர்காலம் இருந்தது. அதுதான் இஸ்ரவேலின் தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மாமியாரிடத்திலே அவள் வந்த பொழுது, திருமணமான பொழுது இஸ்ரவேலின் தேவனை அவள் கண்டுபிடித்திருக்கலாம். அவர் மெய்யான தேவன் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அறிந்து கொண்ட பிறகு அவளுடைய வாழ்க்கை பட்டு போனது போல் இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலேயும் ஆசீர்வதிக்கிறவர், அந்த சர்வ வல்லவர் என்பது அவளுடைய உள்ளத்திற்கு தெரிந்திருந்தது. ஆகவேதான் இயேசுவை தேடின பிறகு, கர்த்தரை தேடின பிறகு இந்த வாழ்க்கையிலே பாடுகள் வந்து விட்டதே, இனி வேண்டாம் என்று அவரை விட்டு விடாமல் அந்த தேவனை அவள் பலமாக பிடித்து கொண்டாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி பட்டு போன அந்த வாழ்க்கையில தான், ஒன்றுமில்லாமல் போன அந்த மோவாபிய பெண்ணின் வாழ்க்கையில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த ரூத் தாவீது ராஜாவின் பூட்டி. ரூத்தின் சந்ததியிலே தான் தாவீது ராஜா வருகிறார். ரூத்தை வாழ்த்தும் பொழுது அவன் பேர், ரூத்தின் குமாரன் ஓபேதை வாழ்த்தும் பொழுது ஸ்திரீகள் அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்று சொல்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டாகிறது. ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். ஈசாயை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு செழிப்பானவர், அவர் அந்த நாட்களிலே மதிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஓபேதின் குமாரனை பற்றி சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு நல்ல சந்ததியை பெற்று நல்ல ஆசீர்வாதத்தை பெற்று
ஐஸ்வர்யவானான ஒரு போவாசுக்கு வாழ்க்கைப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ரூத்திற்கு கட்டளையிட காரணம், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அவள் அடைக்கலமாக வந்தார். அவரையே தன்னுடைய தேவனாக அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம் அதுதான், அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. அவரை தேடுகிறவர்கள் அவர் பலன் அளிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த ரூத்தும் அப்படிதான். கர்த்தரை விசுவாசித்தாள். அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பினார். நீங்க முடியாது அவ்வளவுதான் என்று சொன்ன சூழ்நிலையிலே மிக செழிப்பான மிக ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவரை அவள் ஏற்றுக்கொண்டாள், விசுவாசித்தாள். மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய அடைக்கலமாக கொண்டாள். அடைக்கலம் என்றால் என்ன? நல்ல காற்று அடிக்கிறது, புயல் அடிக்கிறது, நமக்கு எங்கேயும் ஒதுங்க இடம் இல்லை, அங்கே போய்விடலாமா அங்கே ஒதுங்கலாமா என்று யோசிக்கும் பொழுது ஒரு சின்ன இடம் காணப்படுகிறது. அது பத்திரமாக பாதுகாப்பாக இருப்பது போல் இருக்கிறது. அதற்குள்ளால் போகிறோம், நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதுதான் அடைக்கலம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட புயலும் கொந்தளிப்பும் வரும் பொழுது அங்கே போய் தஞ்சம் புகலாமா, அவர்களிடத்திலே உதவி கேட்கலாமா, இந்த திசையிலிருந்து நமக்கு அனுசரணை வருமா என்று யோசிக்கும் பொழுது கர்த்தரையே நாம் அடைக்கலமாக கொள்ளும் பொழுது, ஆண்டவரே உன்னிடத்திலே நான் தஞ்சம் புகிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் வரும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். 91ஆம் சங்கீதம் நாம் எல்லாரும் விரும்பி சொல்லுகிற ஒரு சங்கீதம். இஸ்ரவேலின் தேவனுடைய சேட்டைகளின் கீழ் வருகிறவர்கள் நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவரை நாம் அப்படி சொல்லும் பொழுது வேடனுடைய கண்ணிக்கு அவர் தப்புவிக்கிறார். பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிக்கிறார். வழிகளில் எல்லாம் நம்மை காக்க அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்தை அறியும் பொழுது, கர்த்தரை மாத்திரம் நாம் தெய்வமாக கொள்ளும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். ஆபத்திலே அவர் நம்மோடு இருந்து நம்மை விடுவிக்கிறார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். இதை கேட்கிற நீங்களும் கூட ரூத்தை போலதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, வாழலாம் என்று நினைக்கிற காரியத்திலே எல்லாம் முடிந்தது போல் இருக்கிறது, என் பிள்ளைகளால் எனக்கு ஆசீர்வாதம் என்று நினைக்கிற நேரத்தில் என் பிள்ளைகளால் தான் நான் வேதனை அனுபவிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை குலைந்து போன ஒரு நிலையில இருக்கிறது, இது நீ கட்டப்படுமா, இது சொல்லியிருக்குமா என்பது சந்தேகம்தான் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை இதுதான். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன் உங்களுக்கு தருவார். அவரை மாத்திரம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். அவரே உங்கள் தேவனாக இருக்க வேண்டியது. ரூத் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று பிடித்து கொண்டாள். ஒரு பாலை போல தன்னுடைய ஜனத்திற்கும் தன்னுடைய தேவர்கள் இடத்திற்கும் திரும்பாமல் பாடுகள் வந்தால், அவரை நம்பி வந்தேன் பாடுகள், ஆனாலும் எனக்கு அவர் தான் வேண்டும், அவர் போதும் என்று அவரை பிடித்து கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்கிருந்தோ உங்களுக்கு ஒத்தாசை வரும். யாரை கொண்டோ அவர் காரியங்களை செய்வார். ஒருவேளை நீங்கள் நம்பினர்கள் உங்களை ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஏமாற்றாமல் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை உயர்த்துவார். ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை நிழலில் அனுதினம் அடியாள் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியாள் சாய்ந்திழை பாரிடுவேன். எவ்வகை கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்திருப்பேன். எவ்வகை கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் வியாகுலம் வந்தால் அவரை நான் அண்டிக் கொண்டால், அலை மிகு மோதிடும் மன்னாள் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியாள் சாய்ந்திழை பாரிடுவேன்.
இயேசுப்பாவுமே அடைக்கலமாக கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.